Hi friends, இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது எக்ஸென்ட்ரிக் லோடிங்கில் செகண்ட் ப்ராப்ளம். ஆல்ரெடி ப்ராப்ளம் நம்பர் 1 வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இது செகண்ட் ப்ராப்ளம். கொஸ்டின் பாருங்கள். A hollow circular column of external diameter 250 mm. So external diameter capital D is equal to 250 mm and internal diameter is 200 mm. So internal diameter small d is equal to 200 mm. Carries a projecting bracket on which a load of 20 kilonewton. So load P is equal to 20 kilonewton. அதை நியூட்டனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 20 kilonewton rest as shown in figure. ஸோ இந்த லோடிங்குடைய டயக்ராம்ஸ் கொடுத்துட்டாங்க எப்படி லோட் ஆக்ட் ஆகுதுன்ட்டு. The center of the load from the center of the column is 500 mm. இந்த காலத்துடைய சென்டர் இதுதான் இந்த காலமுடைய சென்டர் பாயிண்ட், சென்டர் ஆக்சஸ் அதுதான். இந்த காலம் உடைய சென்டரில் இருந்து இந்த லோட் ஆக்ட் ஆகிற பாயிண்ட்டுடைய சென்டர் வந்து 500 mm டிஸ்டன்ஸில் இருக்குது. அதாவது எக்ஸென்ட்ரிசிட்டி, ஓகேவா, லோட் ஆக்ட் ஆகிற பாயிண்ட்டுக்கும் சென்ட்ராய்டல் ஆக்சிஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் என்னது எக்ஸென்ட்ரிசிட்டி E. ஸோ ஸ்மால் e எக்ஸென்ட்ரிசிட்டி இஸ் ஈக்குவல் டு 500 mm. ஃபைண்ட் த ஸ்ட்ரெஸ்ஸஸ் அட் த சைட்ஸ் ஆஃப் தி காலம். இந்த காலம்னுடைய ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, லோடிங் பாருங்கள். இது ஒரு சர்க்குலர் காலம், அதோடைய கேபிட்டல் டி அதாவது அவுட் சைட் டயமீட்டர் 250 mm கொடுத்துட்டாங்க. தென் இன்சைட் டயமீட்டர் ஸ்மால் டி 200 mm. தென் லோட் P is equal to 20 kilonewton. தென் எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இவ்வளோ டயக்ராம்ஸும் கொஸ்டினில் இருக்கும். சரியா? ஸோ இதிலிருந்து நீங்கள் என்ன கால்குலேட் பண்ண போகிறீங்க? ஃபைண்ட் த ஸ்ட்ரெஸ்ஸஸ் அட் த சைட்ஸ் ஆஃப் தி காலம். அதை எழுதிக்கலாம். ஃபைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அட் த சைட்ஸ் ஆஃப் தி காலம். என்னெல்லாம் சைட் இருக்குது இந்த காலமில்? இது சென்ட்ராய்டல் ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸ்க்கு ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது, என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் ஆக்ட் ஆகுது, கம்ப்ரெசிவா டென்சைலா அப்படின்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணிவிட்டு அது கம்ப்ரெசிவா இல்லை டென்சைலான்னு நீங்கள் எழுதணும். சரிங்களா? இது எக்ஸென்ட்ரிக் லோடிங் தான் அப்படின்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? பாருங்கள், சென்ட்ராய்டல் ஆக்சிஸ்லேருந்து சம் டிஸ்டன்ஸ், அதாவது 500 mm டிஸ்டன்ஸில் தான் என்ன இருக்குது, லோட் ஆக்ட் ஆகுது. ஸோ சென்ட்ராய்டல் ஆக்சிஸ்லேருந்து சம் டிஸ்டன்ஸ் தள்ளி லோட் ஆக்ட் ஆச்சுன்னா அது வந்து எக்ஸென்ட்ரிக் லோடிங் தான். ஓகேவா? இந்த மாதிரி எக்ஸென்ட்ரிக் லோடிங்கில் 2 டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். ஒன்று வந்து டைரக்ட் ஸ்ட்ரெஸ், another one is பெண்டிங் ஸ்ட்ரெஸ். இந்த டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அப்புறம் இந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இது ரெண்டையும் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டோட்டல் ஸ்ட்ரெஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணுவீங்க. சொல்யூஷன் ஃபஸ்ட்டு டோட்டல் ஸ்ட்ரெஸ் சிக்மா. டோட்டல் ஸ்ட்ரெஸ்ஸோடைய ஃபார்முலா டைரக்ட் ஸ்ட்ரெஸ் சிக்மா டி ப்ளஸ் ஆர் மைனஸ் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் சிக்மா பி. சிக்மா இஸ் ஈக்குவல் டு சிக்மா டி ப்ளஸ் ஆர் மைனஸ் சிக்மா பி. சிக்மா டிங்கிறது டைரக்ட் ஸ்ட்ரெஸ், சிக்மா பி அப்படிங்கிறது பெண்டிங் ஸ்ட்ரெஸ். முதல்ல டைரக்ட் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணலாம். சிக்மா டி டைரக்ட் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா சிக்மா டி இஸ் ஈக்குவல் டு லோடு பை ஏரியா. லோட் பி டிவைடட் பை ஏரியா ஏ. லோட் வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 20 kilonewton அப்படின்னு. ஸோ அதை நியூட்டனாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்க 10⁻³ மல்டிப்ளை பண்ணிவிட்டு. ஸோ P is equal to 20 × 10⁻³ நியூட்டன். தென் ஏரியா, இது என்ன செக்ஷன்? ஹாலோ சர்க்குலர். ஓகேவா? ஸோ இது வந்து ஹாலோ செக்ஷன் அப்படிங்கிறதுனால அதோடைய ஏரியா ஃபார்முலா π/4 × capital D² minus small d². capital D is equal to 250 mm and small d is 200 mm. இது கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கேருந்து நீங்கள் ஏரியா கால்குலேட் பண்ணிடலாம். ஏரியாவோட வேல்யூ 17671.5 யூனிட் mm². ஓகேங்களா? ஸோ இப்போ லோட் வேல்யூ தெரியும், ஹாலோ செக்ஷனுடைய ஏரியா கால்குலேட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த லோட் வேல்யூ அண்ட் ஏரியா வேல்யூ இது ரெண்டையும் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு நீங்கள் சிக்மா டி டைரக்ட் ஸ்ட்ரெஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ சிக்மா டி வேல்யூ வந்து 1.13 நியூட்டன் per mm² கிடச்சிருக்கு. சரியா? இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணியிருக்கிற இந்த டைரக்ட் ஸ்ட்ரெஸ் வந்து டென்சைலா கம்ப்ரெசிவான்னு முதல்ல செக் பண்ணுங்கள். இப்போ டயக்ராம் பார்க்கலாம். இந்த டயக்ராம் பாருங்கள். லோடு எப்படி இருக்குது? ஆக்டிங் டவுன்வேர்ட்ஸ். ஓகேவா? மேலேருந்து கீழே பார்த்து ஆக்ட் ஆகுது. ஸோ லோட் ஆக்டிங் டவுன்வேர்ட்ஸ் அப்படிங்கும்போது இது வந்து டைரக்ட் ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும்? கம்ப்ரெசிவாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ
ஸோ இந்த லோட் வந்து கம்ப்ரசிவ் லோட் அப்படிங்கிறதுனால டைரக்ட் ஸ்ட்ரெஸ் என்ன ஸ்ட்ரெஸ் தான், இது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் தான். லோட் வந்து கம்ப்ரசிவ் லோட் அப்படிங்கிறதுனால சிக்மா டி வந்து கம்ப்ரசிவ் தான். 1.13 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர் கம்ப்ரசிவ். சிக்மா டி கால்குலேட் பண்ணிட்டீங்க. அடுத்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஸோ பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸுடைய ஃபார்முலா சிக்மா பி இஸ் ஈக்குவல் டு எம்பி பை இசட். இதில் எம்பி அப்படிங்கிறது பெண்டிங் மூமெண்ட். பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா பி இன்டு இ. பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு P is equal to 20 kilonewton, 20 to 10 power 3 into E is 500 Newton, 500 mm. So 20 into 10 power 3 into 500. பாருங்க. ஸோ பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணிட்டீங்க. லோட் வேல்யூ தெரியும், எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ தெரியும். ஸோ பெண்டிங் மூமெண்ட் MB is equal to 10 into 10 power 6 யூனிட் நியூட்டன் mm. லோட் வந்து நியூட்டனில் இருக்குது, எக்ஸென்ட்ரிசிட்டி E வேல்யூ mmல இருக்குது. ஸோ யூனிட் நியூட்டன் mm. அடுத்து செக்ஷன் மாடுலஸ் Z. இது வந்து ஹாலோ சர்க்குலர் பார்ட். ஸோ ஹாலோ சர்க்குலர் காலம். ஸோ ஹாலோ சர்க்குலர் செக்ஷனுக்கு இசட் செக்ஷன் மாடுலஸ் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா பை பை 32 இன்ட்ரூ அவுட் சைட் டயமீட்டர் இன்ட்ரூ டி பவர் 4, அவுட் சைட் டயமீட்டர் பவர் 4 மைனஸ் ஸ்மால் டி பவர் 4. ஸ்மால் டி மீன்ஸ் இன்டர்னல் டயமீட்டர். ஓகே, பை பை 32 இன்ட்ரூ கேபிட்டல் டி இன்ட்ரூ கேபிட்டல் டி பவர் 4 மைனஸ் ஸ்மால் டி பவர் 4. இதில் கேபிட்டல் டி அப்படிங்கிறது அவுட் சைட் டயமீட்டர், ஸ்மால் டிங்கிறது இன்டர்னல் டயமீட்டர். இங்கேருந்து நீங்கள் இசட் வேல்யூ செக்ஷன் மாடுலஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாம். 90566.2.3 யூனிட் mm3. பாருங்கள், இப்போது பெண்டிங் மூமெண்ட் MB வேல்யூ தெரியும், தென் செக்ஷன் மாடுலஸ் வேல்யூ தெரியும். இப்போ நீங்கள் சிக்மா B வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாம். சிக்மா B வேல்யூ 11.04 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். இப்போ சிக்மா டி டைரக்ட் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்து சிக்மா பி பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ சிக்மா டி டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸோடைய வேல்யூ 1.13 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ சிக்மா டி டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது லெஃப்ட் சைட்லேயும் கம்ப்ரசிவ் தான், ரைட் ஹேண்ட் சைட்லேயும் கம்ப்ரசிவ் தான் டைரக்ட் ஸ்ட்ரெஸ். ஏன்னா அந்த லோடு வந்து கம்ப்ரசிவ் லோடு அப்படிங்கிறதுனால ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு ரெண்டு சைடுமே அந்த டைரக்ட் ஸ்ட்ரெஸ் வந்து கம்ப்ரசிவாக தான் இருக்கும். ஸோ கம்ப்ரசிவ் அட் போத் சைட்ஸ். தென் சிக்மா பி பெண்டிங் ஸ்ட்ரெஸ், தட்ஸ் வேல்யூ வந்து 11.04 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். இந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து ரைட் சைடில் கம்ப்ரசிவாக இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டென்சைலாக இருக்கும். பாருங்கள், இங்கே லோடு இப்படி ஆக்ட் ஆகும்போது இதான் ரைட் ஹேண்ட் சைட். இந்த ரைட் சைடு ஏரியா வந்துட்டு கம்ப்ரஸ் ஆகும். அட் த சேம் டைமில் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஏரியா வந்து என்ன ஆகும், டென்சைலாக இருக்கும். அதாவது பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்துட்டு இந்த சென்ட்ராய்டல் ஆக்சிஸ்க்கு ரைட் சைடில் கம்ப்ரசிவாக இருக்கும், அந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இந்த சென்ட்ராய்டல் ஆக்சிஸ்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டென்சைலாக இருக்கும். ஸோ 11.04 சிக்மா பி தட் இஸ் கம்ப்ரசிவ் அட் ரைட் சைட் அண்ட் டென்சைல் அட் லெஃப்ட் சைட் தனியாக எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்போ கண்டிஷன் நீங்கள் செக் பண்ணுங்கள். டைரக்ட் ஸ்ட்ரெஸ் சிக்மா டி வந்து 1.13 இருக்குது, பெண்டிங் ஸ்ட்ரெஸ் சிக்மா பி வந்து 11.04 இருக்குது. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள், எது மேக்ஸிமமாக இருக்குது. டைரக்ட் ஸ்ட்ரெஸ் வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸை விட கம்மியாக இருக்குது. ஓகேவா? அப்போ சிக்மா டி இஸ் லெஸ் தேன் சிக்மா பி. இந்த கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டோட்டல் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணுவோம். சிக்மா இஸ் ஈக்குவல் டு சிக்மா டி ப்ளஸ் ஆர் மைனஸ் சிக்மா பி அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு டோட்டல் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணுவீங்க. இப்போ டைரக்ட் ஸ்ட்ரெஸ் வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸை விட கம்மியாக இருக்கும்போது அந்த டோட்டல் ஸ்ட்ரெஸ் ரைட் ஹேண்ட் சைடில் கம்ப்ரசிவாக இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டென்சைலாக இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், கண்டிஷன் வந்து இப்படி தான் இருக்கும். இது ஒரு சென்டர் பாயிண்ட், நீங்கள் சென்டர் லைன் நீங்கள் வந்துக்கிட்டிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் கம்ப்ரசிவ்னால் நீங்கள் கீழே ஆரோ வரையணும், ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வரையும் போது. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து டென்சைல் அப்படிங்கும்போது மேலே இருக்கும், சென்டர் லைனுக்கு மேலே வரையணும். இந்த மாதிரி தான் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வரைய வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? கவனிங்க, இந்த கண்டிஷன் என்ன கண்டிஷனில் இது டைரக்ட் ஸ்ட்ரெஸ் வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸோட அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, இப்போ கம்மியாக இருக்கிறதுனால இந்த கண்டிஷன் எழுதிக்கோங்க. சரிங்களா? இதை கிராஸ் செக் பண்ணிடலாம். எப்படி கிராஸ் செக் பண்ணிடலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு டோட்டல் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணுங்கள். டோட்டல் ஸ்ட்ரெஸ் அட் ரைட் சைட், அந்த காலமுடைய ரைட் சைடில் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதாவது சென்ட்ராய்டல் ஆக்சிஸ்க்கு ரைட் சைடில்
total stress at right side. So sigma right is equal to total stress calculate பண்ணுற ஃபார்முலா direct stress plus or minus bending stress. ஓகேவா? இப்போ direct stress வந்து ரைட் ஹேண்ட் சைட்லேயும் கம்ப்ரசிவ் தான், லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் கம்ப்ரசிவ் தான். ஸோ -1.13 direct stress. ஏன்னா கம்ப்ரசிவ் அப்படிங்கிறதுனால மைனஸ் சைன் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ். இப்போ நம்ம எந்த சைடுக்கு கால்குலேட் பண்ணிகிட்டு இருக்கோம்? டோட்டல் ஸ்ட்ரெஸ் ரைட் ஹேண்ட் சைடுக்கு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து கம்ப்ரசிவாக இருக்குது. ஸோ 11.04. ஸோ கம்ப்ரசிவ் அப்படிங்கிறதுனால மைனஸ் சைன் யூஸ் பண்ணணும். ஸோ -11.04. பாருங்கள், இதிலேருந்து கால்குலேட் பண்ணால் ரைட் ஹேண்ட் சைடில் வர டோட்டல் ஸ்ட்ரெஸ் வேல்யூ -12.17 Nm². ஸோ இது மைனஸ் சைனில் ஆன்சர் கிடச்சிருக்கிறதுனால மைனஸ் சைன் வந்தால் அது என்னது தான்? கம்ப்ரசிவ் தான். அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் ஆக்ட் ஆகிற டோட்டல் ஸ்ட்ரெஸ் வந்து கம்ப்ரசிவாக தான் இருக்குது. ஸோ 12.17 Nm² கம்ப்ரசிவ். இதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ டோட்டல் ஸ்ட்ரெஸ் அட் லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ சிக்மா லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு டைரக்ட் டோட்டல் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா டைரக்ட் ஸ்ட்ரெஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். சேம் ஃபார்முலா தான். இப்போ இது லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ டைரக்ட் ஸ்ட்ரெஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் கம்ப்ரசிவ் தான். ஸோ கம்ப்ரசிவ் அப்படிங்கிறதுனால -1.13. அடுத்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து டென்சைலாக இருக்குது. டென்சைல் அப்படிங்கிறதுனால பாசிட்டிவ் சைன். ஸோ +11.04 யூஸ் பண்ணணும். ஸோ -1.13 + 11.04. இதிலிருந்து கால்குலேட் பண்ணுற டோட்டல் ஸ்ட்ரெஸ் வேல்யூ 9.91. பாருங்கள், சைன் என்ன இருக்குது? பாசிட்டிவ் சைனில் தான் வந்திருக்கு வேல்யூ. ஓகேவா? பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ பாசிட்டிவ் வேல்யூ கிடச்சதுனால, பாசிட்டிவ் சைனில் வேல்யூ இருக்கிறதுனால அது வந்து டென்சைல். ஓகேவா? அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆக்ட் ஆகிற டோட்டல் ஸ்ட்ரெஸ் 9.91 Nm² டென்சைல். ஓகேவா? இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் கம்ப்ரசிவாக இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டென்சைலாக இருக்குது. இப்போ ரெண்டு சைடும் ஆக்ட் ஆகிற டோட்டல் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம் வரையணும். ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம் எப்படி வரையிறது பாருங்கள். சென்டர் லைன் வரைஞ்சிக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடில் கம்ப்ரசிவாக இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டென்சைலாக இருக்குது. ஸோ கம்ப்ரசிவ் வேல்யூ அளவு 12.17. ஸோ அப்போது சென்டர் லைனில் இருந்து கம்ப்ரசிவ் அப்படிங்கும்போது நீங்கள் கீழே தான் லைன் வரையணும். ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கீழே தான் இருக்கும், ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ் தான். ஸோ கீழே லைன் வரைகிறோம். 12.17 Nm² கம்ப்ரசிவ். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 9.91 Nm² டென்சைல். பாசிட்டிவ் வேல்யூ அப்படிங்கிறதுனால டென்சைல் எடுத்துக்கிட்டோம். டென்சைலுங்கும் போது ஆரோ ஆக்டிங் அப்வர்ட்ஸ், லைன் வந்து மேலே பார்த்தா நீங்கள் வரையணும் சென்டர் லைனில் இருந்துட்டு. ஸோ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிடலாம். இதுதான் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த டைப் ஆஃப் லோடிங்க்கு இதுதான் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம்.